ரைட் ஆல். டிசம்பர் 1 அதுவுமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இது யாருக்கெல்லாம் சந்தோஷமான ஒரு விஷயம்ன்றது தெரியல. ஆனா எங்கள மாரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயத்த பத்தி தான் இப்ப பேச போறேன். சமந்தா மேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா, மேரேஜ் நடந்திருக்கு. அது வந்து அவங்க ரொம்ப நாள் அவங்க தனியா இருந்து, ரொம்ப டிப்ரஷன்ல இருந்த மாதிரியும், நெறைய படமும் அவங்க குடுக்காத மாதிரி, அந்த மாரிலாம் எவ்வளவோ வந்து பேசியிருந்தாங்க. ஆனா அப்பயும் கூட, எனக்கு படமே இல்லன்னா கூட, என் கூட நீங்க இருக்கீங்க அப்படின்னு வந்து சந்தோஷமா எவ்வளவோ பேசியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பயங்கரமான வைரலான ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு. கோயம்புத்தூர்ல சமந்தா மேம்க்கு அந்த ஈஷா கோவில் எவ்ளோ பிடிக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து அவங்க ரொம்ப அதிகமான பிக்லாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துல போய் உட்கார்ந்தாங்களோ, இன்னைக்கு இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அத அந்த இடத்துல இருந்து தான் நடத்தணும் அப்படின்னு அவங்க நெனச்சிருக்காங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட காலைல 6 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட கல்யாணம் பிரம்மாண்டமா நடக்கலனாலும், அவங்களுக்கு மனசுக்கு புடிச்ச மாதிரி, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா நடந்திருக்கு. மாப்பிள்ளையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா, ராஜ் நித்திமோரா. அவர் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தயாரிப்பாளர் அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ 2 பேருமே பேர் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹேப்பியாவும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது நான் மட்டும் இல்ல, நீங்களும் அததான் நெனைப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். அத தாண்டி பாஸ்ட்ட பத்தி பேசவே தேவையில்ல. அது முடிஞ்சு போனது. பிரசன்ட் என்னன்றத சந்தோஷமா பார்ப்போம்.